ஹாய் மக்களே, நான் உங்கள் ஃபரூக். நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. நம்ம கேரியரு, ஜாபு, அப்புறம் ட்ராவலு, என்ஜாய்மெண்ட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் முக்கால்வாசி இதில் இந்த கல்யாணம் பண்ண கப்புள்ஸ் இருக்காங்க பாருங்கள், புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, அவங்களும் இந்த விஷயத்த பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் பிளான் பண்ண மாட்டாங்க. எந்த மாதிரி விஷயம்னா, இந்த குழந்தை பெற்றுக்கிறது விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காண்டி, சரி சந்தோஷமாக இருக்கலாம், இப்போ குழந்தை எதுக்கு, ஃபஸ்ட்டு நம்ம செட்டில் ஆகிக்கலாம், ஒரு வீடு வாங்கிக்கலாம், வீடு, காரு, ஒரு ஜாபில் செட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைய போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அப்படி போஸ்ட்போன் பண்ணும்போது அப்போ சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்ட்டு அப்போ புரியாது. லேட்டராக ரெக்கக்னைஸ் ஆகும், எவ்வளோ பெரிய தப்பான டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாங்க கப்புள்ஸ் எல்லாருமே. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கப்புள்ஸ் இருக்காங்கன்னா, 25 வயசில் ஒரு பையனை கல்யாணம் முடியுது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years டிஃப்ரென்ஸ் இருக்கும். 22 or 23 இருக்கும் மேக்ஸிமம். அந்த பையனுக்கு கல்யாணம் முடியுதுன்னு வச்சுங்களேன், அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில பேர் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. முக்கால்வாசி பேர் அது போஸ்ட்போன் பண்ணுவாங்க, தப்பாக பண்ணுறாங்க. போஸ்ட்போன் பண்ணும்போது அந்த 25 வயசு பையனுக்கு அந்த உடம்புல உள்ள வேகமும், அந்த உடம்புல உள்ள விந்தணுக்களுடைய உயிரும் ரொம்ப வேகமாக இருக்கும். ஒரு 25 வயசு பையன், 28 வயசு பையனுக்கு. பட் சில கப்புள்ஸ் இந்த போஸ்ட்போன் பண்ணுற விஷயத்தை, இந்த குழந்தைய போஸ்ட்போன் பண்ணும்போது ஒரு 4 to 5 years போஸ்ட்போன் பண்ணுறாங்க. 33, at the age of 33 அந்த பொண்ணுக்கும் ஏஜ் கூடும். அப்படி போஸ்ட்போன் பண்ணும்போது அந்த பையனோட விந்தணுக்களுடைய சத்து குறைபாடு, வேகம் கம்மியாக இருக்கும், ஏஜ் கூட கூட. இது ஃபேக்டான விஷயம். அது 28 உள்ள வேகம் உங்களுக்கு 33 வேகம் இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஸ்பேமோட குவாலிட்டி இருக்குமான்னு உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு லைஃப்பில் சில விஷயம் கரெக்டான இடத்துல நேரமும் காலமும் கூடி வரும்போது அது இறைவனுடைய புறத்துலேருந்து அந்த குழந்தை பாக்கியங்கிறது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் லைக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இட்ஸ் பியூர் பிளெஸ்ஸிங். அது ஒரு உயிர் உங்கள்கிட்ட ஒரு உயிர் வெளியே அதை அப்பான்னு கூப்பிட்டு அது ஒரு ஃபீலிங்கில் அது லேட்டராக ரெக்கக்னைஸ் பண்ணி ரொம்ப லேட்டாக வேல்யூ பண்ணுதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது லைஃப்பில் சில விஷயம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் நம்ம அதை வேல்யூ பண்ணி அதை ஃபீல் பண்ணிடணும். ரொம்ப லேட்டாக அதை ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப அதுக்காண்டி ப்ரைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பையனுக்கு 25 வயசு ஆகுது, 21 வயசு பையன் 21 வயசு பொண்ணை கல்யாணம் முடிக்கிறான். அட் தி ஏஜ் ஆஃப் 26 அந்த கப்பல்ஸ் போஸ்ட்போன்லாம் பண்ணல குழந்தை பாக்கியத்தை. அந்த பையனுக்கு 26, 27 2 குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். பெண் குழந்தையா ஆண் குழந்தைய ஏதான். இப்போ 47 இருக்கும் போது அந்த அதாவது அந்த அப்பாவுக்கு 47 வயசு ஆகும். 27 வயசுல 2 குழந்தை பிறந்துச்சு. 47 வயசாக இருக்கும்போது அந்த குழந்தைங்க 2 பேருக்கும் 20 வயசு ஆகும். இன்னும் ஒரு 2 years கழிச்சு அப்பாவுக்கு 49 வயசு ஆகும். குழந்தைங்க 2 பேருக்கும் 22 வயசு. ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கேரியர் முடிஞ்சிடும். இன்ஜினியரிங் முடிச்சு இல்லாட்டி டாக்டர் முடிச்சிருவாங்க. சரிங்களா? முடிச்சுட்டு இன்னும் ஒரு 2 years கழிச்சு போனோன்னா ஸ்டடி, அப்புறம் கேரியர், ஜாப்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த அப்பாவும் ஓரளவு அந்த 50 அந்த ஏஜ் ஆஃப் 50 ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் குடும்ப வருமான சூழலும் அதிகரிக்கும், உங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். ஃபைனான்ஷியலாக அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைய சீக்கிரமாக பெற்றுக்கிட்டிங்கன்னா, இன்கேஸ் போஸ்ட்போன் பண்ணாமல் முன்னாடியே பெற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிஷியல் இருக்குது. இப்போ 25 வயசில் அதே ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க, ஒரு 5 years போஸ்ட்போன் பண்ணுறாங்க. 30 குழந்தை வரும்போது ஒரு மேபி நீங்கள் பிளான் பண்ணுற அந்த 30 டக்குன்னு வந்துருச்சுன்னா சந்தோஷம். ஒருவேளை மேபி ஒரு 25 இருக்கிறவங்க ஹெல்த்து 30 எப்படி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை சீக்கிரம் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். ஒருவேளை 35 ஆகும், இன்னும் ஒரு 5 years தள்ளி போகும். அப்படி 5 years தள்ளி போகும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 35 உங்களுக்கு முதல் குழந்தை வரும்போது 35 + 23 அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கான இன்னும் 23 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், உழைப்பை கொட்டணும். 58 இருக்கணும். அப்போ அந்த கப்பல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 50யோட அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு இன்னும் 10 years எக்ஸ்டெண்ட் ஆகும்.
எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைய போஸ்ட்போன் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப அதிக ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த குழந்தைக்காண்டி. இப்போ வந்து இப்போ 35ல் ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு 35ல் இருக்கிற உங்கள் ஹெல்த்து 50லையும் உங்களால் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மேபி உங்கள் ஹெல்த்து வேறு ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகலாம், வேறு ஏதாவது இஷ்யூ வரலாம். அதனால் தயவுசெய்து கல்யாணம் முடிகிற கப்பல்ஸ் வந்து உங்கள் சந்தோஷத்துக்காகவோ இல்லை அடுத்தவங்க இதுக்காண்டியோ இல்லை உங்கள் அப்பா அம்மா இது சொல்கிறாங்க இல்லை அது சொல்கிறாங்க அது அப்படிங்கிறதுக்காண்டி தயவுசெய்து குழந்தை பாக்கியத்தை போஸ்ட்போன் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த தப்பை பண்ணிடவே பண்ணாதீங்க. அதுக்காண்டி ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ட்ரஸ்ட் மீ அண்ட் பிலீவ் மீ. இதில் இன்னொரு விஷயமும் நடக்கும். இப்போ வந்து கப்பல்ஸ் இருக்காங்க, 25, 26 ஒரு கப்பல்ஸ் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு இருக்கிற புதுசில் உங்களுக்கு உங்கள் மனைவி மீதோ இல்லை மனைவி வந்து கணவன் மீது இருக்கிற அந்யோன்யமும் அன்பும் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, ஏன்னா உங்களை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். இவர் யார், எப்படி பேசுகிறாரு, பழகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புரிதலும் வந்திருக்கும். 4 இயர்ஸ் கழிச்சு அதே மாதிரி புரிதல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை பற்றி ஒரு நல்லா புரிஞ்சிருப்பாங்க, இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. அப்போ வந்து குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, இட்ஸ் லைக் அ வால் மாரி. சரி, அட்லீஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் தி கப்பல்ஸ் அட்லீஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் சரி குழந்தை இருக்குது, குழந்தைக்காகவே நம்ம ஒன்றா வாழலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவாங்க. இன்கேஸ் குழந்தை இல்லைன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த வாலோ இல்லைன்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கு. குழந்தை இல்லாதங்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை டிவோர்ஸ், இட் வில் லீட் டு டிவோர்ஸ். இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா, ஒரு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இந்த போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா அந்த சொந்தக்காரங்க இருப்பாங்க பாருங்கள், சொந்தக்காரங்க எதுவும் வந்துடுவாங்க, வந்துட்டு எல்லாம் நல்லா செய்தி இருக்கா, சந்தோஷம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாவடிச்சிருவாங்க உங்களை. அதனால் அந்த மாதிரி ஒரு ரெக்ரெட்டு, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லாம் போகாமல் கல்யாணம் முடிஞ்சிருச்சா அந்த ஒரு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் அண்ட் அவேர் ஆஃப் திஸ்.